ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 18 கேஜி மட்டன் பிரியாணி செய்கிறத பார்க்க போகிறோம். செய்முறை எப்படின்னு. இதுக்கு தேவையான ஜாமான் இஞ்சி 2 கிலோ, பூண்டு 2 கிலோ, தக்காளி 4 கிலோ, கொத்தமல்லி 2 கட்டு, புதினா அரை கட்டு, தயிர் 3 லிட்ரு. இந்த மாதிரி அளவு கொண்டு ஜாமான் செய்யும் போது நல்லாவே இருக்கும். வெங்காயம் ஒரு 4 கிலோ. வெங்காயமும் கரெக்டாக லைட் பொன்னிறத்தில் வறுத்தா போதும். இதுக்கு நம்ம தேவையான ஆயில் நெய் 2 கிலோ, ஆயில் 3 கிலோ. நல்லா சட்டி காஞ்சோடனே ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டிருக்கோம். அந்த வெங்காயம் நல்லா லைட் பொன்னிறமாக ஆகணும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது. லைட் பொன்னிறமாக ஆகணும். அதை நம்ம வதக்கும் போதே நல்லா சரியான முறையில் கொஞ்சம் பக்குவமாக வதக்கணும். லைட் பொன்னிறம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். லைட்டாக அப்படியே ப்ரௌன் கலரில் வரும், கோல்டு கலரில். அந்த மாதிரி வரும்போது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் ஆட் பண்ணி அந்த மிளகாத்தூள் நல்லா அந்த இறங்கி அதில் கலரிடுற அளவுக்கு நம்ம இது பண்ணணும். மிளகாத்தூள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம அதை அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். அதை வதக்க நம்மளுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரியாணியில் உள்ள ஃபேவரான கலர் வர ஆரம்பிக்கும். இப்போ நல்லா நம்ம வதக்கின பிறகு அடுத்து நம்ம அந்த வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு நம்ம சொன்ன அளவு அதில் போட்டுடுறோம். போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு தக்காளி, மல்லி, புதினா இதை போட்டு ஒரு வதக்கணும். லைட்டாக வதக்கணும். இதை போட்டு எல்லாம் ஒரு 2 செகண்ட் 2 நிமிஷம் இந்த கணக்கில் வச்சுக்கோங்க. வதக்கின பிறகு அடுத்து நம்ம தயிரை ஆட் பண்ணணும். தயிரை ஊற்றிட்டு நல்லா இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா அப்படியே ரோஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில். இந்த மாதிரி நீங்கள் அதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருக்கும் போது இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனை, அப்புறம் மல்லித்தலையில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே தயிரோடு சேர்ந்து கலந்து அந்த ஃப்ளேவரில் இறங்கும் போது நம்மளுக்கு பிரியாணியோட வாடையே ஒரு பெரும் மணமாக இருக்கும். இந்த மாதிரி பிரியாணி யாரும் யூடியூப்பில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இதனோட அளவும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. உப்பு லாஸ்ட்டாக சேர்க்கணும். அது ஒரு 600 கிராம் கணக்கு கரெக்டாக 600 கிராம் சேர்த்து நல்லா அதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வதக்கின பிறகு நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு 12 லிட்ரு. இந்த தண்ணியை நம்ம ஊற்றும் போது ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதுலேயே நல்லாவே லைட்டாக தண்ணியை ஊற்றி லைட்டாக ஒரு கிளறி விட்டு டப்புன்னு மூடி போட்டு நல்லா இதை நம்ம கொதிக்க விடணும். இதில் மேட்ரே நல்லா வதக்கிறது, நல்லா கொதிக்க விடுறது. இதுதான் பிரியாணியில் உள்ள மெத்தேடை. இன்னொன்று கேட்டிங்கன்னா, அதில் போடுற ஜாமான் அளவு ப்ளஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த அளவு நம்ம அரைச்சி தான் அந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அளவு நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு அளவில் வந்துடும். இந்த அளவு நீங்கள் வீட்டில் 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ இந்த மாதிரி செய்கிற நேரத்தில் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா பாருங்கள் எப்படி கொதிக்குது. கொதித்தோன்னு இந்த மாதிரி மட்டனை போட்டுடணும். மட்டனை போட்டு மட்டன் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். போட்டு கிளறி விட்டு மூடி போட்டுடலாம். போட்ட பிறகு நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச பட்டைக்கிராம் நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். அது எலுமிச்சை சாறு கிட்டத்தட்ட ஒரு 12 பழம். இதுக்கு தேவையான அளவு 12 பழம். அதை நம்ம போடல, நான் அளவு அதில் சொல்கிறேன்.
12 பழம் வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ பட்டை போடலாம். பட்டை போடும்போது நீங்கள் பட்டை போடும்போதே உங்களுக்கு பிரியாணியோட வாசனை நீங்கள் இப்போ வாசனத்தை நீங்கள் வந்து பார்த்துடலாம். வாசனை நல்லா அருமையாக வந்துடும். அதுலேயே பட்டை போட்டும் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். பட்டை போட்டு சாரெலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா அதை கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொதிக்க விட்டு கீழே உள்ள விறகுல செய்கிறதா விறகுடப்புலேருந்து விறகு ஃபுல்லாக பிரிச்சிடணும். கீழேருந்து நெருப்புலேயே ஒரு 5 நிமிஷம் கிடக்கிற மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து சோறை வந்து வேறு பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து சுடுதண்ணி வச்சு அதை வடிக்கிறோம். சோறு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% அது 100% வேகணும். நம்ம 60% வந்து அந்த அரிசியை வந்து நல்லா வேக விடணும். இப்போ வந்து நம்ம அந்த குருமா போட்டுட்டோம். குருமா போட்டதுலேருந்து இந்த குருமாவை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். இந்த மசாலா எல்லாமே கீழே தான் இருக்கும் உங்களுக்கு. குருமா மட்டும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம். தனியாக வச்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம அரிசி வடிக்கிற இடத்துக்கு போயிடலாம். அரிசி வடிக்கிறது வந்து 60% கரெக்டாக நம்ம என்ன அளவில் அரிசி போட்டிருக்கோமோ அது மாதிரி அந்த 60%ல் கரெக்டாக வந்து அந்த அரிசியை வந்து வடிக்கணும். வடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அந்த குருமாலாம் எடுத்தோம்ல, அந்த குருமா எடுத்ததில் பார்த்திங்கன்னா கீழே மசாலாவோடு அப்படியே பிரியாணி இருக்கும், இது கறி இருக்கும். அந்த மசாலாவுக்கு மேலே இந்த பாருங்க தெரியும் பாருங்கள் வீடியோவில், இந்த தெரியுது பாருங்கள், அப்படியே மசாலாவோடு அப்படி இருக்கும். கொஞ்சமாக நீர் வச்சுக்கணும் அடியில். ரொம்பவும் நீர் வச்சிட்டோம்னா கீழே வந்து நீர் நிற்க ஆரம்பிச்சிடும். சும்மா இந்த கறிக்கு கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி நீர் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து சோறு வடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் அந்த சோறு வடித்து இப்போ கூடையில் வடித்து வச்சுருக்கோம். தண்ணியை நல்லா ட்ரை ஆக்கிடணும். எக்ஸ்ட்ரா இது இருந்துச்சுன்னா துணியை போட்டு கூட வடிச்சிக்கலாம். வடித்த பிறகு நம்ம இந்த பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சூழ்நிலையில் கொண்டு வந்து இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து அதில் வந்து அரிசியை போடணும். அரிசியை போடும் போது கவனமாக போடணும். கவனமாக போட்டு அதை நேராக வந்து நல்லா மட்டம் பண்ணணும் அரிசியை. இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுட்ருக்கோம். அதில் 3 கூட வடிச்சிருக்கோம், இன்னொரு கூட போட்டிருக்கோம். இப்போ நான் அடுத்த இதில் வந்து கரெக்டாக மட்டம் பண்ணணும். மட்டம் பண்ண பிறகு இப்போ லாஸ்ட் இந்த மூட்டை கொட்டுறாரு பாருங்கள். இந்த மூட்டை கொட்டின பிறகு மட்டம் பண்ணி வச்சிடணும். மட்டம் பண்ண பிறகு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல நீர், அந்த நீரை வந்து அதில் அப்படியே சுற்றியில் ஊற்றணும். நீர் வந்து சோத்துக்கு மேலே ஒரு நூல் தெரிஞ்சால் போதும், ரொம்ப தெரிய வேணாம். இல்லை ஒரு நூல் கீழே இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் தம்மு உடைக்கும் போது சோறு நல்லா உதிரியாக ரொம்ப ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செய்யும் போது மிக அருமையாக இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அதில் வந்து அப்லோடு பண்ணுறோம். முழுமையாக போடுறது இன்னுமேட்டு அடுத்தடுத்து வர்றது 1 கிலோலேருந்து 2 கிலோலேருந்து 10 கிலோலேருந்து 15 கிலோலேருந்து 500 கிலோ இல்லை 1000 கிலோ வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான அளவு என்னென்ன எப்படின்றத போட்டுருவோம் அதில். இப்போ பாருங்கள், இப்போ மேலே வந்து நெருப்பு வச்சுருக்கோம், கீழேயும் நெருப்பு சுற்றிலும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி அதில் கனம் வேணும் அந்த 40% வேகிறதுக்கு. வெந்த பிறகு உங்களுக்கு சோறு வந்து இப்படி தான் இருக்கும் மேலே. இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் நம்ம மேலே இதை ஆக்ட் பண்ணி இதை நம்ம உடைக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து இப்படி உடச்சி பார்க்கும்போது சோறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, என்ன கலராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டான பக்குவத்தில் வடிக்கும் போது நல்லா ஒரு இதாகவும் ஒரு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கல்யாணத்தில் நீங்கள் பிரியாணி எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. யூடியூப்பில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.